ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நயன்தாரா நடிச்சு 2020 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்தோட பார்ட் 2 டைரக்டர் சுந்தர் சி இயக்கிட்டு இருக்காரு. நயன்தாரா, மீனா, ரெஜினா, யோகி பாபுன்னு இப்படி பலருமே நடிக்கிறாங்க. சமீபத்துல தான் இந்த படத்தோட பூஜை ரொம்ப கிராண்டா நடத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த பூஜையில நயன்தாரா ஆக்ட்ரஸ் மீனாவை மதிக்கல அப்படின்னும் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு மரியாதை கொடுக்கலனும் இப்படி நயன்தாரா மேல விமர்சனங்கள் எழுந்துச்சு. இப்படி இந்த சர்ச்சை முடியறதுக்குள்ள இப்போ வேற ஒரு சர்ச்சை நயன்தாரா பத்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட ஷூட்டிங் பொள்ளாச்சியில நடக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் நயன்தாராக்கும் காஸ்டியூம் தொடர்பா பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனால அப்செட்டான நயன்தாரா அந்த உதவி இயக்குனரை கண்டபடி திட்டினதாகவும் சொல்லப்படுது. மேலும் நயன்தாரா கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்கன்னு தகவல் வெளியாச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சுந்தர் சி கோவத்துல ஷூட்டிங்கே நிறுத்தி இருக்காருன்னு நயன்தாராவோட இந்த செயல் பிடிக்காம அவங்களுக்கு பதிலா தமன்னாவா நடிக்க வைக்கலாம்னு முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. விஷயத்தை கேள்விப்பட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் வந்து சுந்தர் சி மற்றும் நயன்தாராவை சமாதானப்படுத்தினதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இதனால பொள்ளாச்சி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி சென்னை ஆலப்பாக்கம்ல உள்ள பொன்னியம்மன் கோவில்ல ஷூட்டிங் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்துச்சு. இது மட்டும் இல்லாம மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட ஷூட்டிங்கை வெளிநாட்டுல நடத்த பிளான் பண்ண சுந்தர் சி கிட்ட தன்னோட 2 குழந்தைகளை பாத்துக்கணும், அதனால உள்ளூர்லயே ஷூட்டிங்கை நடத்தலாம்னு நயன்தாரா சொன்னதாகவும், ஆனா இப்ப சென்னையில மட்டுமே ஷூட்டிங்கை நடத்தணும்னு நயன்தாரா சுந்தர் சிக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த செய்திகள் எல்லாம் வெறும் செய்திகளா மட்டுமே வெளிவந்துச்சே தவிர இதுக்கான சரியான ஆதாரங்களோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ வெளியாகல. இதனால நயன்தாரா ரசிகர்கள் பலரும் இது எதுவுமே உண்மை இல்ல, சுந்தர் சி படத்தோட பூஜை முடிச்ச கையோட நயன்தாராவை பத்தி நல்ல விதமா பேசிதான் இன்டர்வியூ கொடுத்தாரு, இது எல்லாமே ரூமர்ஸ்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில நயன்தாரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிருக்கிற விஷயம் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அதுல சாட்சியாரு நீதிபதியா இருக்காத, மத்தவங்க மேல இல்லாம ஊ மேல கவனம் செலுத்து, கூட்டமா சொல்றதை கேட்காம மனச சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எப்படி இருந்தாலும் சிலர் நம்மள தப்பா தான் பேசுவாங்க, நம்ம சரியாவே இருந்தாலும் என்ன குறை சொல்லலாம்னு தான் பார்ப்பாங்க, அதனால எந்த விளக்கமும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியதில்லை, அவங்க பின்னாடி பேசிட்டே இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில உயர என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், நம்மளோட மதிப்பை காட்ட அவங்க அப்ரூவல் தேவையில்லை, நம்ம சக்சஸ் ஆக அவங்களோட அனுமதி தேவையில்லை, மற்றவங்களை யோசிச்சு அவங்க சொல்றபடி பயந்து நடக்கணும்னு இல்லை, நம்ம பணம், குறிக்கோள், அமைதி இதெல்லாம் மட்டும்தான் முக்கியம், அதனால யாரு என்ன பேசினாலும் எதிர்காலத்தை நோக்கி நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையோட பயணிச்சுட்டே இருக்கணும், நம்மளை பத்தி அவங்க புரிஞ்சுக்கவே போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உங்களை பத்தி விளக்கம் கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்னு நயன்தாரா நிறைய கோட்ஸை அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே நயன்தாரா தன்னை பத்தி வெளியாகிற செய்திகளுக்கு மறைமுகமா கொடுக்கிற பதிலடின்னு பலருமே சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நயன்தாராவோட இந்த போஸ்ட் மூலமா சிலர் உண்மையாவே நயன்தாராக்கும் சுந்தர் சிக்கும் பிரச்சனையா இருக்குமோ, சுந்தர் சிக்கு தான் பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இப்படி அவங்கள சுத்தி வரது எல்லாமே ரூமர்ஸ் தான், அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நயன்தாரா சொல்லியிருக்காங்கன்னு இப்படி நயன்தாராவோட இந்த ஸ்டோரிஸ்க்கு இப்படி 2 விதமா கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. சோ மூக்குத்தி அம்மன் 2 படத்தை பத்தியும் மற்றும் நயன்தாரா அண்ட் சுந்தர் சி பத்தி வர செய்திகளுக்கு இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நேரடியா விளக்கம் அளிக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.